தொல் தமிழர் வாழ்வியலை வெளிக்கொணர்ந்த கீழடியைப் போல அதன் அருகில் உள்ள கொந்தகையும் பல அரிய தொல்லியல் தகவல்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு தொடங்கியுள்ள நிலையிலும் கொந்தகையிலும் பணி தொடருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழக தொல்லியல் துறை சார்பில் கீழடியில் அகழாய்வு பணிகள் நடந்து வருகின்றன. கீழடி, அகரம், மணலூர், கொந்தகை உள்ளிட்ட இடங்களில் அகழாய்வு நடந்த நிலையில் மணலூர் அகரத்தில் அகழாய்வு பணிகள் கைவிடப்பட்டன. கீழடி மற்றும் கொந்தகையில் மட்டும் பணிகள் தொடர்ந்தன. தற்போது கீழடியில் பணிகள் நடந்து வரும் நிலையில் கொந்தகையில் அகழாய்வு பணிகள் எதுவும் தொடங்கவில்லை. கொந்தகையில் முதுமக்கள் தாழிகள் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இங்கும் அகழாய்வை தொடர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். கீழடியில் மட்டும்தான் அகழாய்வு நடந்துகிட்டு இருக்கு. கொந்தகையும், அகரம், மணலூர் 3 ஊரையும் மூடிட்டாங்க. மொத்தத்திலே இந்த பாருங்க, இது பூராமே இருக்கு. ஒரு வேலையும் நடக்காம அப்படியே தொய்வு பண்ணியிருக்காங்க. இதை அரசு நேரடியாக தலையிட்டு மற்ற அதிகாரிகள்கிட்ட இது மாதிரி சொல்லி சரி பண்ண சொல்லுங்க அப்படின்னு கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். இந்த இடங்கள்ல நிறைய பொருட்கள் எடுத்திருக்காங்க. எடுத்து கொந்தகையில் எடுத்தது வெளியிலேயே தெரியலை. கீழடிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதையும் அதிகாரிகள் தலையிட்டு பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். கொந்தகையில் ஏற்கனவே நடந்த அகழாய்வில் கண்டறியப்பட்ட முதுமக்கள் தாழியினுள் செறிவூட்டப்பட்ட நெல்மணிகள், சூது பவளம், கத்தி, கருப்பு, சிவப்பு பானைகள் உள்ளிட்ட ஆதாரங்கள் கண்டறியப்பட்டன. கொந்தகையில் அகழாய்வு தொடங்கும் பட்சத்தில் முதுமக்கள் தாழிகளை திறந்து ஆய்வு செய்யும் போது மேலும் பல பண்டைய கால பொருட்கள் கிடைக்கலாம் என தொல்லியல் ஆர்வலர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. முதுமக்கள் தாழியினுள் கிடைத்த எலும்புகளை மதுரை காமராசர் பல்கலைக்கழக மரபணு பிரிவு ஆய்விற்காக எடுத்துச் சென்றுள்ளது. உயிரியல் துறையின் மரபணு சோதனை முடிவின் அடிப்படையில் அடுத்த கட்ட தகவல்கள் கிடைக்கும் என்பதால் கொந்தகையில் எப்போது ஆய்வு தொடங்கும் என்று கிராம மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இதுகுறித்து தொல்லியல் துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது கொந்தகை பகுதிகளிலும் அகழாய்வு பணி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். அதற்கான பணிகள் விரைவில் நடைபெறும் எனவும் தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பை சோரன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் முதலமைச்சராக 3வது முறையாக ஹேமந்த் சோரன் பதவியேற்க உள்ளார். நில மோசடி வழக்கில் கைதான ஹேமந்த் சோரனுக்கு ஜார்க்கண்ட் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தார். சம்பை சோரன் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் எம்எல்ஏக்களின் குழு தலைவராக ஹேமந்த் சோரன் தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பை சோரன் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனிடம் வழங்கினார். ஆளுநர் உடனான சந்திப்பின் போது முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனும் உடன் இருந்தார். தொடர்ந்து தனது தலைமையிலான அரசு அமைய ஆளுநரிடம் ஹேமந்த் சோரன் உரிமை கோரியுள்ளார். 3வது முறையாக முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் வியாழக்கிழமை பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.